இங்க தெருநாய்கள், அதாவது இந்த ஷோல நீங்க உன்னிப்பா கவனிச்சா தெரியும், ரெண்டு தரப்பு பேசுறாங்க. ஒரு தரப்பு ஸ்ட்ரே டாக்ஸ், இன்னொரு தரப்பு வீட்டுல வளர்க்கக்கூடிய இந்த ராக்வில்லர் மாதிரி நாய்கள்லாம். அதுல ஒருத்தர் சொல்றாரு, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வளர்த்துட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு வெளியே கூட்டு வராங்க, அந்த நாய் ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கு, என் குழந்தை வெளியே விளையாண்டு இருக்கு, அதை போய் இழுத்து பிடிச்சி கடிச்சு இங்க கடிச்சு ஃபுல்லா கடிச்சு அதை சிதைச்சிருச்சு என் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க ரெண்டு ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும் மக்களே. டைட்டிலே பாத்தீங்கன்னா தெருநாய்களை ஆதரிப்பவர்கள், தெருநாய் எதிர்ப்பவர்கள் தான் டைட்டில் இருக்கு. அப்ப இந்த டைட்டில வச்சு பார்க்கும் பொழுது வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்கள், அதுவும் அரசாங்கம் நாய்களை வளர்க்க கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு. அப்ப தடை விதிக்கப்பட்ட நாய்களை ஒருத்தவங்க வளர்க்குறாங்க, அது ஒருத்தர் குழந்தைய கடிக்குது அப்படின்னா அது டைட்டிலுக்குள்ள வரவே வராது, அது கிரிமினல் அஃபென்ஸ். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஒரு கேஸ், ஹைகோர்ட்ல, அதுல ஒரு நபரு ஜெயச்சந்திரன் ஜெயா ஒரு பெஞ்சில் வருது, ஒரு நபரு அவர் நாயை விட்டு வேற ஒரு பெண்ணை கடிக்க வைக்கிறார். அவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிட்ட அப்ளை பண்ணும் பொழுது ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸை போட்டு ஏபி கொடுத்திருக்காரு ஜெயச்சந்திரன் ஜி அவர்கள். ஸோ ஒருத்தவங்க வீட்டில் வளர்க்குற நாய் ஒருத்தவங்க போய் கடிக்க வைக்கிறாங்க, இல்லை கடிக்குது அப்படின்னா அது என்டையரா வேற சினாரியோ, அதையும் கொண்டு வரவே முடியாது. இப்போ தெருநாய்களை வளர்ப்பது இல்லை தெருநாய்களை எதிர்ப்பது அப்படிங்கிறத என் டைட்டில் இருக்கணும் மக்களே. இல்லை சில விஷயம் நம்ம பார்த்தே ஆகணும். அதாவது தெருநாய்கள் அப்படின்ற ஸ்டே டாக்ஸ் நம்மளுடைய உளவியல்லையும் நம்மளுடைய கலாச்சாரத்திலையும் கலந்துருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். தமிழர்களுடைய ஆரம்ப ஆதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் வளர்க்கக்கூடிய நாய்கள் அப்படிங்கிறது நம்மளோட உளவியல் ரீதியாகவும் நம்மளுடைய கலாச்சாரத்தை கலந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடிகின்றது. இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்ல ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தெருநாய்கள் வெறி பிடிச்சி குழந்தைய போய் கடிக்கிறதும், குழந்தைங்க துரத்துறதும், நைட்ல போய் மக்களை போய் துரத்துறதும், இந்த மாதிரி சினாரியோஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது. இது சயின்டிபிக்கா இதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்றாங்க. பட் முதல் விஷயம் பார்க்கணும், தெருநாய்கள் மனிதர்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். அதாவது எக்கலாஜிக்கல் பேலன்ஸ்ல வச்சே பார்க்கும் பொழுது தெருநாய்கள் இங்க மனிதர்கள் போடக்கூடிய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட்டை தூக்கி போடுறாங்கன்னா அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியம். இன்னைக்கு அரசாங்கம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பல 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி அதுக்கு டெண்டர் விட்டு அது எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஆனால் நாம் இப்போ சாப்பிட்டு போடக்கூடிய சில வேஸ்ட்டு, சில டிகிரேடபிள் வேஸ்டஸ், சில உணவுப் பொருட்கள், இதெல்லாம் நாய்கள் சாப்பிட்டு தான் வாழ்கின்றது. அப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமா இருக்கக்கூடிய இந்த மாதிரி கார்பேஜ் வேஸ்ட், ஆர்கானிக் கார்பேஜ் வேஸ்ட்லாம் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்குன்றதுனால அது நம்ம மனிதர்களுக்கு ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு.